Assalamualaikum warahmatullahi wabarakatuh. La ilaha illallah, la ilaha illallah, la ilaha illallah, Muhammadur Rasulullah. Assalatu ala nabi wassalamu ala rasul asyafi'il abtari wal habibil arabi. La ilaha illallah, la ilaha illallah, la ilaha illallah, Muhammadur Rasulullah. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Nahmaduhu wa nusalli ala rasulil karim, amma ba'd. Qala Allah subhanahu wa ta'ala fil Qur'anil karim wal furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bi fadli bismillahir rahmanir rahim. Wa ma arsalnaka illa rahmatan lil alamin. Sadaqallahul azim. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف إنما بعثت رحمة. وقال أيضا رسول الله صلى الله عليه وسلم أنا رحمة وهداة، أو كما قال عليه الصلاة والسلام والتسليم. புகழனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்கள் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீஈன்கள், தபவு தாபீஈன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், இமாம்கள், இந்த அருமையான மஜ்லிஸில் கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, இறை நேசத்திற்கு மொழித்தாளர்களே, அருமையான அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த சிறப்பிற்குரிய ரபீல் அவ்வல் முதல் வசந்தத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அகிலத்தாருக்கெல்லாம் ஒரு அருள்கொடையாக அல்லாஹ் அனுப்பி தந்தார். நாயகத்தை குறித்து பேசாத ஒரு மனிதரும் இருக்க முடியாது. அவர்களை குறித்து பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள், கவிதை படிக்கிறார்கள், வாழ்வில் எடுத்து இயம்புகிறார்கள். ஒரு 300 கோடி மக்களில் உணர்வில், மூச்சில், உடம்பில், இரத்தத்தில் ஊடுருவி செயல்படுகிறார்கள் சொன்னால் உத்தம நபிகள் கோமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் உயிரை விட மேலானவர்கள் என்பது அல்லாஹ்வின் சான்று. அந்த நாயகத்தை நாம் ஏன் போற்ற வேண்டும், புகழ வேண்டும்? முதல்ல அடிப்படை விஷயத்தை விளக்கம். நாயகத்தின் மீது மஹப்பத் நீங்க வைங்க, அன்பு பாசம் வைங்க என்று நம்ம சொல்லல, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ரசூல் சொல்லி காட்டுகிறார்கள். மீலாது மௌனதெல்லாம் கூடுமா, இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்கிற இன்னைக்கும் விமர்சனம் செய்வதற்கு நாம் சொல்லுகிறோம், காலம் காலமாக சொல்லுகிறோம். அல்லாஹ் அவர்களுக்கும் ஹிதாயத்தை தருவானாக. குல் பி ஃபத்லில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. அல்லாஹ்வுடைய ஃபதுலையும் ரஹ்மத்தை கொண்டும் நீங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள் சொல்லுவது அல்லாஹ். இங்க ஃபதுல் என்பது குர்ஆனும், வபி ரஹ்மதி என்பது அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டாடுங்கன்னா இங்க கேக்கு வெட்டி கொண்டாடுறோமா, இல்ல ஹராமான காரியத்தை செய்கிறோமா, அல்லது பாவங்கள் நடக்கிறது ஏதாவது நடக்குதா? ஒன்றும் இல்லை. முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து பேசப்படுகிறது.
அவருடைய வரலாறுகள் நினைவூட்டப்படுகிறது. சின்னஞ்சிறு பிள்ளைகள் இருந்து நாயகத்துடைய மஹப்பத்தை, அவருடைய வாழ்க்கை வரலாறை, மேலும் நம் ஈமானை சார்ஜ் செய்வதற்காக எல்லா மாதத்திலும் நாயகத்தை குறித்து பேசப்படுகிறது. இந்த மாதத்தில் நாயகம் பிறந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு அவர்கள் அதிசய பிறவி, ஒரு பேர் அற்புதம், பெரும் கிருபை. லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இது பாஸபீக்கும் ரசூலா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பேர் உபகாரமாக நாயகத்தை இந்த உலகில் நான் தந்திருக்கிறேன். குர்ஆன்ல வேறொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், அம்மா பி நிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ், என் நிஅமத்தை, என் ரசூலை மக்களுக்கு நீங்க எடுத்து சொல்லுங்க. சொல்றது யாருங்க? அல்லாஹ் சொல்றான். இதுல என்ன ஒண்ணு புரியலன்னு நமக்கு தெரியல. நாயகத்தின் மீது அளவு கடந்த பாசம், அன்பு வைக்கிறோம். நம்ம என்ன பண்றோம்? மனைவி மக்கள் மீது அன்பு வைக்கிறோம், தாய் தந்தை மீது அன்பு வைக்கிறோம், நமக்கு ஏதாவது ஒரு பொருள் பிடிச்சிருக்கா அது மேல அன்பு வைக்கிறோம், அல்லது நம்முடைய வீடு, நம்முடைய வியாபாரம், இதுல தான் நம்ம அன்பு வைக்கிறோம்ல. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யுமினு அஹதகும் அத்தா அகூன அஹப்ப இலை. ஒரு முஃமின், ஒரு முழுமையான முஃமினா அவன் ஆக முடியாது எப்போது வரை என்று சொன்னால், அவன் என்னை பிரியப்படுகிற வரை, தன் குடும்பத்தை விட, மனைவி மக்களை விட, பிள்ளைகளை விட, வன்னாசி அஜ்மை, ஒட்டுமொத்த மக்களை விட என்ன நீ பிரியப்படனா நீ உண்மையான முஃமினே இல்லைன்னு சொல்லி சொன்னதான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்லா யோசிக்கணும். அதனால் நாயகத்தை குறித்து நாம் பேசுகிறோம், அவர்களை குறித்து எழுதுகிறோம், அவருடைய வரலாற்றை மக்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், அவர்களை குறித்து அரபி பைத்துகளில் மௌலிது படிக்கிறோம். ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போற்றி புகழ்ந்திருக்கிறார்கள். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி இருந்து கேட்டிருக்காங்க. ஹதீஸ்ல இருக்கு, சஹீஹான ஹதீஸ் இதெல்லாம். வா அஹ்ஸனு மின்க லம் தர்கத் அன்னி வா அஜ்மலு மின்க லம் தலிதின் நிசா குலிகத் முபர்ரஅன் மின் குல்லி ஐபின் கஅன்னக கலக்த கமா தஷா. ஹஸ்ஸான் பின் சாபித்தினுடைய கவிதை வரிகள் இது. உலகத்திலேயே எந்த கண்ணும் பார்த்திராத அளவுக்கு ரொம்ப அழகாக படைக்கப்பட்ட ஒரே மாமனிதர் நீங்கள் மட்டும்தான். உலகத்திலேயே எந்த தாயும் பெற்காத சிறந்த ஹைருல் ஆமீனா ரலியல்லாஹு அவங்களுடைய வயிற்றிலிருந்து பிறந்தவர்கள், பேரழகிற்குரியவர்கள் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ். உலகத்திலேயே எந்த குறையும் இல்லாமல் பரிபூர்ணமாக நிறைவாக படைக்கப்பட்டவர்கள் நீங்கள் தான். நீங்கள் மட்டும்தான் நீங்கள் நினைத்தது போன்று படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் அக்பர். 60 வருஷம் இஸ்லாத்தை ஏற்காமல் நாயகத்தை வசைபாடிய மனிதவர் ஹஸ்ஸான் பின் சாபித் அவர்கள். அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து இஸ்லாத்திற்கு வந்து அடுத்து 60 வருடங்கள் நாயகத்தை போற்றி போற்றி புகழ்ந்து மஹப்பத்தை வைத்து ஒரு கட்டத்தில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் தோன்றி புரவலர் போத்திய பொன்னாடையை போற்றி அவர்களை கண்ணியப்படுத்துகிறார். சஹீஹான ஹதீஸ். இன்றைக்கும் விமர்சனம் செய்கிறார்கள், தடித்த வார்த்தைகளால் பேசுகிறார்கள். இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் ஷிருக்கு. நீ என்ன விளங்கி இருக்க? மார்க்கத்தை முதலில் விளங்க வேண்டும். அல்லாஹ் ரசூல் எதை சொன்னார்களோ அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். மார்க்கத்தில் இல்லாத காரியத்தை நாம் செய்யவில்லை. அடிப்படை விளங்க வேண்டும். அதே ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அவங்களுக்கு தான் மெம்பரை அமைத்து கொடுத்து நீங்கள் பைத்து படிங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மதீனா மஸ்ஜித் நபவியிலே. அப்போ அதில் ஷிர்க் இருந்துச்சு, அதில் தவறு இருந்துச்சு, இல்லை இது ஓதக்கூடாது நாயம் ஸல்லல்லாஹு அப்பயே தடுத்திருப்பார்களா இல்லையா? உமர் ரலியல்லாஹு அந்த பக்கம் போனாங்க, கொஞ்சம் மறைச்சிக்கிட்டே போனாங்க. உமர் ரலியல்லாஹு மறைச்சிக்கிட்டே போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஃபாத்துக்கு பின்பும் அப்போ ஒரு தடவை உள்ளே வந்து கேட்டாங்க, நீங்கள் என்ன நாயகத்தை குறித்து பாடுறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி ஹயாத்தோடு இருக்கும் பொழுதும் நான் பாடியிருக்கிறேன். சாட்சி அபி ஹுரைரா. எந்த வார்த்தையும் பேசலையே, அப்படியே போயிட்டாங்க. வஃபாத்துக்கு பின்னும் பாடினார்கள். அதை தான் நாம் செய்து கொண்டோம். அஸ்ஸலாமு அலைக்க ஸைனல் அன்பியாய். நாயகத்தை போற்றவும் புகழவும் அவர்களுக்கு கண்ணிய மரியாதை செய்யவும் அவருடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நடப்பதும் அவர்களை பின்பற்றி வாழவும்
அவர்களுக்கு ஸலவாத்து சொல்வதும் ஒவ்வொரு முஃமினான ஆண் பெண் அறை மீது கடமை. அப்பேற்பட்ட நாயகத்தின் மீது நீ பாசம் வைக்கல, அன்பு வைக்கலைன்னா உன் உள்ளத்தில் நோய் இருக்குன்னு தானே அர்த்தம். எப்படிங்க? உண்மையான முஃமினான் எப்போ ஆகுறன்னா என் மீது மஹப்பத் வைன்னு சொன்னாங்க சொல்லாது. அப்போ அதை தான் நம்ம செய்கிறோம். இங்கே வரலாறுகள் பேசப்படுது, நபியினுடைய வாழ்க்கையை எடுத்து மக்களுக்கு சொல்லப்படுது, ஈமானை சார்ஜ் செய்யப்படுது. பிள்ளைங்களுக்கு தெரியுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ பிறந்தாங்க கேட்டால் உங்களால் சொல்ல முடியுமா? ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை பிறந்தாங்க சொல்லணும்ல, தெரியணுமா இல்லையா? அதை நினைவுபடுத்துவதற்கு தான் இது போன்ற மஜ்லிஸுகள் எல்லாம் பயான்கள் எல்லாம் அடிப்படையை விளங்க வேண்டும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமானவர்கள். அவர்களுடைய ரோமம், அவர்களுடைய வேர்வை, அவர்களுடைய எச்சில், அவர்களுடைய இரத்தம் அத்துணையும் பரக்கத்தானது, முபாரக்கானது. நாயகத்தோடு தொடர்புடைய அவர்களோடு தொடர்பு பட்டவர்கள் அத்துணை பேரும் சிறப்பிற்குரியவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரை ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து கடைசி வரைக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரம்பரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குறையும் காண முடியாது. அவங்க எந்த சிலையும் வணங்கியிருக்க மாட்டாங்க. குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், அத்துணை அவங்க வம்சாவளி எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்களேன், எல்லாரும் அல்லாஹ்விற்கு சஜிதா செய்தவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்கள் அல்ல. பரிசுத்தமான குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லாமே சிறப்பிற்குரியது. ஜெர்மனி நாட்டை சார்ந்த ஹிட்டி ஒரு ஆசிரியர் சொல்லுகிறார், இந்த முஹம்மது இஸ் பார்ன் ஆன் ஃபுல் பவர் ஆஃப் த ஹிஸ்ட்ரி, லைட் ஆஃப் ஹிஸ்ட்ரி. முஹம்மது என்கிற ஒரு மனிதர் தான் உலகத்திலேயே வெளிச்சத்தில் பிறந்து வெளிச்சமாயே வாழ்ந்து சிறப்பாய் வாழ்ந்திருக்கிறார் என்பதாக ஜெர்மனி நாட்டை சார்ந்த ஒரு வரலாற்று ஆசிரியர் பேசுகிறான்னு சொன்னால், உம்மத்தே முஹம்மதியாவிலே பிறந்திருக்கிற நாம் முழுக்க நாயகத்தை குறித்து அவருடைய சுன்னத்துகளை பேணி அவர்களுடைய அத்துணை விஷயங்களும் வாழ்க்கையாக பின்பற்றி வாழுகிற நாம் எப்படியெல்லாம் போற்ற வேண்டும், புகழ வேண்டும் என்பதை யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவங்களுடைய ஒரு ரோமம் வகுன்னா ஃபி புயூத்தினா ஷாருன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹைர் மா துன்யா வமா ஃபீஹா கிதாபுகளில் வருகிறது. நலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றை முடி, ஒற்றை ரோமம் எங்கள் வீட்டில் இருந்தது என்று சொன்னால் உலகத்திலே வேறு எதுவும் எங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னார். அணு அளவா ரசித்து காதலித்தவர்கள் சஹாபா பெருமார்கள். சஹாபாக்களுடைய ஒரு அற்புதம், சஹாபாக்கள் மட்டும் போதும் நாயகத்தை போற்றவும் புகழவும் பேசவும் வாழ்க்கையில் பின்பற்றி வாழும். அவருடைய வாழ்வையும் சொல்லும் செயலும் அவர்கள் செய்த அத்துணையும் ரொம்ப பியூரானது, பரிசுத்தமானது, மாசற்றது, அப்பலுக்கற்ற சிறந்த மனிதர் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40ஆம் வயதில் பட்டம் வாங்குகிற பொழுது சொன்னார்கள் அல்லவா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் மீது ஏதாவது குறை இருந்தால் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். தன்னுடைய நபித்துவ வாழ்க்கையை முன்வைத்து பேசுகிறார்கள். என்னைக்கா நான் பொய் பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அபூ ஜஹல், அபூ லஹப் போன்ற கொடிய காஃபியர்களாக இருக்கக்கூடிய அவர்களே நைட்டு கூடி பேசிப்பார்கள். ஒமா ஜர்ரப்னா அலைஹி ஹக்கா, முஹம்மது ஒருவர் இருக்கிறாரு, அவர் இது வரைக்கும் பொய் பேசி நான் பார்த்ததே இல்லை. யாரெல்லாம் நாயகத்தை ஏசுவார்களோ பேசுவார்களோ கண்ணு மண்ணெல்லாம் தூக்கி எறிவார்களோ அவர்கள் நைட்டு கூடி பேசி கொண்டு இருக்கிறார்கள். நாயகம் அவங்க பொய் பேசி நாங்கள் பார்த்ததில்லை. அப்போது அவருடைய பரிசுத்த வாழ்க்கை, உலகத்தில் வாழ்ந்த எந்த தலைவரை வேணால் நீங்கள் எடுத்து பாருங்களேன், ஒருவருடைய வாழ்க்கை முழுமையாக இருக்காது. 100 வருஷம் பிறந்த நாள் கொண்டாடுவான், 100 வருஷம் பின்னாடி மறந்துடுவான், அல்லது ஏதாவது சில தலைவர் 150 வருஷம் கொண்டாடுவாங்க. 1501 அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு வயது. அப்போது நாயகத்தினுடைய அந்த முழு வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரியும். அதுக்கு தான் இந்த மஜ்லிஸ். நாயகத்தினுடைய முழு வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரியும். உலகத்தில் யாராவது சொல்ல முடியுமா? தைரியமாக காலரை தூக்கி விட்டு கெத்தா என்ன சொல்கிறது, என்னை போல் வாழுங்கள் என்று யாராவது சொல்ல முடியுமா உங்களால்? அதனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னை போன்று நீங்கள் வாழுங்கள்.
வாழ்ந்து காமிச்சாங்க, சாதிச்சு காமிச்சாங்க. பல அடி, பல ரத்தம், பல உதை, துரத்தினார்கள் ஊரை விட்டு. அவ்வளவு தியாகம் செஞ்சாங்க, அவ்வளவு அர்ப்பணிப்பு. அவங்களுடைய குணம்தான் ஆக சிறந்த சான்றாக இருந்தது. ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு குணம் எப்படி இருக்கும்? கான குலுக்குஹு அல் குர்ஆன். அவங்களுடைய குணம் குர்ஆனாக இருந்துச்சு. குர்ஆன் அடி நமக்கு 2 குர்ஆன். ஒன்று அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருள்மறையாம் திருமறை, அது வாழ்க்கை, அது வாக்கு. இன்னொரு குர்ஆன் எபெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதன் அடிப்படையில் நமக்கு வாழ்ந்து வழி காமிச்சாங்க. 2 குர்ஆன். ஒன்று நம்ம கையில் ஓதக்கூடிய குர்ஆன், இன்னொன்று முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர். ஸல்லல்லாஹு ஹஜ்ஜத்துல் விதால இருக்கிறாங்க. அமல்லாம் முடிஞ்சு கடைசியில் அவங்களுடைய முடி எடுக்கப்படுது, மொட்டை அடிக்கப்படுகிறது. கூப்பிட்டாங்க, ஒரு பெரிய துணி மாதிரி விரித்து ஸல்லல்லாஹு காட்டாங்க. மஅமர் என்கிற அந்த சஹாபியின் பேர். கூப்பிட்டாங்க முடி எடுக்கிறதுக்கு. மஅமர் ஒரு பிளானோடு வந்தார். ஸல்லல்லாஹு முடியை ஃபுல்லாக நம்மளே எடுத்துக்கலாம், பரக்கத்து இல்லையா? ஸல்லல்லாஹு முடியை ஃபுல்லாக நமக்கு கிடச்சிருன்னு வராரு. மஅமருக்கு பின்னால் ஒரு கூட்டமே வருகிறது, ஒரு படையே வருகிறது. வந்தார்கள். நாயகத்தினுடைய வலது பக்கம் முடி மட்டும் எடுக்கப்படுகிறது. மஅமர் முடி எடுக்கக்கூடிய சவரம் செய்யக்கூடிய அந்த மனிதர் நினைத்தார், எனக்கு அந்த முடியை கொடுக்க போறாங்கன்ட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஆல் யா அபூ தல்ஹா, அபூ தல்ஹாவை நீங்க வாங்கினா ஒரு பகுதியை எடுத்து அப்படியே கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய தியாகம், நிறைய அர்ப்பணிப்பு. அவங்களுடைய விருந்தினர்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் கண்ணியப்படுத்தியிருப்பாங்க. நாயகத்திற்கு ஏதாவது நாம் செய்தால் அவர்களுக்கு எது கொடுத்தாலும் நிரப்பமாக கொடுத்து தான் பழக்கம். எனவே ஒரு முடி இருந்தாலே மிகப்பெரிய ஒரு பரக்கத். பாதி முடியை அப்படியே கொடுத்துட்டாங்க. பாக்கி உள்ள இருக்கக்கூடிய அந்த கூட்டமாக வந்த அத்தனை பேருக்கும் 3 முடியாக கொடுத்தாங்க. போர்க்களத்தில் எல்லாம் 100 போர்க்களத்தில் ஜெயித்த வென்ற ஹாலித் பின் வலீத், சைஃபுல்லாஹில் மஸ்ஊல், அல்லாவின் பால் என்று போற்றப்பட்ட ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 100 போர்க்களத்தில் ஜெயிச்சிருப்பாங்க. யர்மூக் யுத்த காலத்திலே போர்க்களத்திலே போரிட்டு கொண்டிருக்கிற பொழுது அவருடைய தலப்பா கலண்டு கீழே விழுந்து, கொஞ்சம் மிஸ் ஆனால் தலையை வெட்டிடுவாங்க. ஆனால் அவர் அந்த கும்பல்லையே என்னது போர்க்களத்தில் அப்படியே குனிஞ்சு போய் எடுத்து தலப்பாக மாற்றார். போர்க்களம் நிறைவு செய்யப்படுது. அப்போ கூட போரிட்டவங்களாம் கேட்குறாங்க, ஏன்பா கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தோம், உன் தலை போயிருக்கும், நீ அந்த போர்க்களத்திலையும் ரொம்ப இதுவாக இருக்கிற நேரத்திலையும் நீ போய் என் தலப்பா எடுத்து மாட்டுகிறாயே என்று கேட்கிற பொழுது, கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 ரோமம் என் தலப்பாக்குள் இருக்கிறது. 100 போர்க்களத்திலும் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹுடைய போர் திறன் இருந்தாலும், அந்த ஆயுதத்தினுடைய கூர்மை இருந்தாலும், அந்த திறமைகள் எல்லாம் தாண்டி அவர் சொல்ல வருகிற வார்த்தை பொன்னெழுத்துக்களால் பதிக்கப்பட வேண்டும். நாயகத்தினுடைய 3 முடி அந்த பரக்கத்தின் காரணமாகத்தான் நான் ஜெயித்தேன் என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ். யோசிக்கணும். நாயகத்தை அணு அளவா ரசித்து பின்பற்றியவர்கள், பாசம் வைத்தவர்கள் சஹாபா பெருமக்கள். ரபியா 8 வயசு சிறுவர் ஒலு செய்ய உட்கார்ந்துருக்காரு. ஆனாலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒலு செய்ய வராங்க. ஒலு செய்யும் போது நம்மளால் ஒலு செய்யும் போது தண்ணி மேலே பட்டுச்சுன்னா கோவப்படுவோம், அல்லது பிள்ளைங்களை அடிச்சிருவோம், பெரிய சண்டையாயிரும், கலவரமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒலு செஞ்சு வாய் கொப்பளிக்கிற பொழுது பக்கத்தில் ரபியா மேலே கொப்பளிச்சு விட்ருவாங்க. இன்னைக்கு மட்டும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா கலவரமே ஆயிரும், சண்டையாயிரும். அந்த ரபியா 8 வயதாக இருந்தாலும் நுணுக்கங்களும் அறிவும் வாய்ந்த அந்த சிறிய சிறுவர் கொப்பளிச்சு விட்ட அந்த தண்ணீரை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொப்பளிச்சு விட்ட தண்ணீரை அழகாக எடுத்து மேலே பூசிக்கொண்டார். அந்த உமிழ் நீரில் அவ்வளவு பரக்கத் இருக்கிறது என்பதை அந்த சிறிய சிறுவன் விளங்கி வைத்திருந்தார். நாயகம் கேட்கிறார்கள், உனக்கு ஏதாவது வேணுமா, நீ கேளுப்பான். போட்டார் ஒரே துவா, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் இன்னி அஸ்அலுக முராஃபகத்துக ஃபில் ஜன்னா, நாயகமே இதே போன்று நாளை உங்களோடு நான் இருக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லாஹ் ஆமீன் சொல்றார். இதுதான் மஹப்பத். எப்படின்னா ரசித்து சின்ன பிள்ளையாக தான் இருந்திருக்காங்க. கேட்டாரா இல்லையா? நாளைக்கு நபிமார்களுக்கென்று தனியாக ஒரு சொர்க்கம் இருக்கிறது, ஜன்னத்தே ராபியா. அங்கே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. எப்பயா ஒரு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வந்து பார்க்கலாம்.
அந்த சிறுவர் கேட்டார், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களோடு நான் மறுமையில் இருக்க வேண்டும், அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை தருவானா? ஒரு தடவை அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பணிவினையாளர் அனஸ் ரலியல்லாஹ் அவங்களுடைய உம்மா உம்மு சுலைம் ரலியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காலா வேணும், மாமி. அவங்களுடைய வீட்டில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெற்றியிலிருந்து வேர்வை முத்து முத்தாய் அப்படி மின்னும், முத்து முத்தாய் வருகிறதை சுதாரித்த உம்மு சுலைம் ஒரு சின்ன டப்பா குப்பியை எடுத்துகிட்டு வந்து அப்படியே வடிக்கிறாங்க. ஒரு 3-4 சொட்டு அந்த டப்பாவில் குப்பியில் வந்துடுச்சு. எப்படிங்க 3-4 சொட்டு பிடிச்சிட்டாங்க. ஸல்லல்லாஹு சடார்னு எந்திரிச்சாங்க. மா தஸ்னாஇ யா உம்மு சுலைம், உம்மு சுலைமை நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தூங்கிட்டு இருக்கும்போது அதை எடுத்துட்டாங்க வேர்வையை. அப்போ உம்மு சுலைம் அழகாக சொன்னாங்க, இப்போ குன்னா நத்த தையபு நத்த தாவி. ஹதீஸ்களில் வருது, இல்லை ஹதீஸில் உள்ள வார்த்தை. யா ரசூலல்லாஹ், உங்கள் வேர்வையினுடைய பரக்கத், உங்கள் வேர்வையினுடைய பரக்கத் எங்களுக்கு அது அத்தர், கஸ்தூரி வாசனை விட அதிகமாக மணக்கக்கூடிய அத்தர் நாயகத்தினுடைய வேர்வை. இதை நான் சொல்லலை, அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் வருது. சொன்னாங்க, உங்களுடைய வேர்வையை நாங்கள் அத்தராக பூசிப்போம். இன்னொன்று, எங்களில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வேர்வை துளியை 2 சொட்டு ஊற்றி விடுவோம், அவங்க குடிப்பாங்க, அவங்க சிப்பாவாயிடுவாங்க. யோசிக்கணுங்க, யோசிக்கணும். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை மஹப்பத்து கொள்வதுடைய சிறப்பை குறித்து நான் சொல்லி கொண்டு வருகிறேன். உங்களுடைய தாய் தந்தையை விட, உங்களுடைய மனைவி மக்களை விட, உங்களுடைய பிள்ளைகளை விட, உங்களுடைய சொத்து சுகங்களை விட, உங்களுடைய விளைச்சல் நிலங்களை விட, வியாபாரங்களை விட 8 விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். 8 விஷயம். இதையெல்லாம் விட அல்லாஹ் ரசூலை நீங்கள் நேசிக்கவில்லை ஆனால் என் வேதனையை நீ எதிர்பார்த்துருக்கான் சொல்கிறது அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? எல்லாத்தையும் உனக்கு நான் கொடுத்துருக்கோம், நியாமத்து எல்லா அருள்களையும் கொடுத்துருக்கோம். அதையெல்லாம் தாண்டி மஹப்பத்துர் ரசூல், அல்லாஹ்வையும் ரசூல் நாம் நேசிக்க வேண்டும், பிரியப்பட வேண்டும். ஒருத்தரை எப்போது நம்ம பின்பற்றுவோம் தெரியுமா? முதல்ல அவர் விரும்பணும், அவரை நேசித்தாதான் அவர் செய்கிற மாதிரியே நம்ம செய்ய முடியும். அதையெல்லாம் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் அப்படியே பின்பற்றி வாழ்ந்தாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 25 வருடம் அவங்க கலீஃபாவாக இருந்தாங்க. முடிசூடாத மன்னர். அப்படி வஃபாத்துடைய தருணம் வருகிறது. சொல்கிறாங்க வீட்டில் உள்ளவங்ககிட்ட, ஒரு பெட்டி நான் அங்கே வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு வா. வஃபாத் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க, எனக்கு ஒரு வஃபாத்து நெருங்கிற பொழுது நான் மௌத்தா போன பின்னாடி அந்த பெட்டியை திறந்தீங்கன்னா ஸல்லல்லாஹுடைய முடி, அவங்களுடைய நகம், அவங்களுடைய ட்ரெஸ்ஸு எல்லாமே நான் வச்சுருக்கேன். நான் வஃபாத் ஆகிற பொழுது அந்த ட்ரெஸ்ஸு எனக்கு போடணும். அவங்களுடைய நகம் என்னுடைய கண், காது எங்கெல்லாம் ஓட்டை இருக்கோ அங்கே வச்சு அந்த துணியெல்லாம் போட்டு என்னை வஃபாத் ஆக்குங்க. பரக்கத். எப்படிங்க? நாயகத்தினுடைய ரோமம், வேர்வை, அவங்களுடைய நகம், அவங்களுடைய எச்சில், உமிழ்நீர், அவங்களுடைய இரத்தம் முழுக்க எல்லாமே என்னது? பரக்கத்தாய், சிறப்பாய், ஷிஃபாவாய், அத்தராய் இருந்ததை சொல்வது கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷமாயில் திருமிதி என்கிற திருமிதி கிதாபுகளில் இந்த ஹதீஸ்களை எல்லாம் நாம் பார்த்து வருகிறோம். ஒரு தடவை அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவரும் நம்ம 8 வயசு சிறுவர் தான். அன்னைக்கெல்லாம் இஜாமான்னு சொல்லி ரத்தம் குத்தி எடுப்பாங்க. திங்கக்கிழமை, வேலைக்கிழமை. அரபியர்கள்லாம் ஒரு பேர்ச்சம்பளம் சாப்பிட்டாங்கன்னா நல்லா ரத்தம் நல்லா ஊறும், கெட்ட ரத்தத்தை வெளியேற்றுறது. இன்றைக்கி கப்பிங் தெரப்பின்னு சொல்கிறாங்க. இந்த கெட்ட ரத்தத்தை வெளியேற்றினா உடம்புலாம் சுறுசுறுப்பாயிரும், நல்லா ஆக்டிவாக இருப்போம். இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் குறித்து ஹதீஸ்லாம் வருது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஒரு குச்சி மாதிரி வச்சுருப்பாங்க, அதை குத்துனாங்க முதுகில். குத்துனா ரத்தம் வச்சு டப்பாவில் பிடிச்சிட்டாங்க. அப்போ அப்துல்லா இப்னு சுபைர் சின்ன பையன் அவர் நின்றுருந்தா கூப்பிட்டாங்க, அப்துல்லா இப்னு சுபைர், இது என்னுடைய ரத்தம், இதை கொண்டு போய் யாரும் பார்க்காத இடத்துல போய் போட்டிருப்பான்னு சொன்னாங்க. அவர் அந்த சிறுவர் கல்வியில், அறிவில், ஒழுக்கத்தில் மேன்மைப்பட்டவர்,
நாயகத்தினுடைய ரோமம், வேர்வை, எச்சில் எல்லாமே பரக்கத்தாக இருக்குது. அப்போ ரத்தம் மட்டும் என்ன, அது நஜீஸாவாக இருக்கும்? கொஞ்சம் தூரம் போயிட்டு வாயில் ஊற்றிட்டு வந்துட்டார். கொஞ்சம் தூரம் போயிட்டு வாயில் ஊற்றிட்டு வந்துட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எது செஞ்சாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. கேட்டால் மா தஃபல் யா அப்துல்லா, என்ன செஞ்ச? யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்ன மாதிரி யாரும் பார்க்காத இடத்துல போய் போட்டு வந்துட்டேன் அப்படின்னு கேட்டாங்க. வல்லாஹி, இல்லை நீ ஏதோ பண்ணியிருக்கோம், மூஞ்சில தெரியுது. என்ன செஞ்ச? ஷரீத்து யா ரசூலல்லாஹ், நான் குடிச்சிட்டேன்னு சொன்னாங்க. அண்ணலாம் பெருமானா ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லம் தமஸ்ஸக அதாபன்னார், உனக்கு நரக நெருப்பு உன்னை தீண்டாதுன்ட்டாங்க. நரக நெருப்பு உன்னை தீண்டாது என்று சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய செய்திகள் நாயகத்தினுடைய அவங்களுடைய முழுக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் இந்த உலகத்தில் படைக்கப்படவில்லைன்னு சொன்னால் இந்த உலகமே இல்லை என்பதுதான் உண்மை. உலகத்தை அல்லாஹ் படைச்சிருக்க மாட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே முதலில் படைத்தது முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது என்கிற அந்த வார்த்தை பரக்கத்தானது. முஹம்மத் தோன்றின் புகழோடு தோன்றுக, அக்திலார் தோன்றலில் தோன்றாமை நன்று. புகழோடு பிறந்தார்கள், புகழோடு வாழ்ந்தார்கள், புகழோடு மரணித்தார்கள். வஹயாத்தி ஹைருல்லக்கும் வமமாத்தி ஹைருல்லக்கும், என் வாழ்க்கை என் மௌத்து எல்லாமே உங்களுக்கு படிப்பின்னு சொன்னாங்க. சொல்லாது நடந்தது, நடத்தி காட்டினார்கள். 63 வருஷம் வாழ்க்கை. சுமார் இந்த உலகத்திலே 22,000 மிக துல்லியமாக எழுதுகிறார்கள். 22,330 நாட்கள் 6 மணி நேரம் நாயகன் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்காங்க. எந்த தலைவருக்கா நீங்கள் சொல்ல முடியுமா? உள்ளூர் தலைவரிலிருந்து போற்றப்படுகிற நாட்டு தலைவர் வரைக்கும் எல்லாருமே, ஜெயலலிதாவிலிருந்து, கலைஞரிலிருந்து, நெப்போலியனிலிருந்து எல்லா மக்களும் போற்றப்பட்டவர்கள் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய உம்மத்தில் நம்ம இருக்கோம். நம்ம எந்த அளவுக்கு நாயகத்து மீது அன்பு பாசம் வைக்கணும், நேசம் வைக்கணும், இதை விளங்குறதுக்கு, இதை தெரிஞ்சுக்கிறது தான் இது போன்ற மஜ்லிஸுகள். அல்லாஹ் கபூல் செய்வானாக. யௌமன் அதுவு குல்லு உனாசின் இமாமியும், நாளைக்கு எல்லா நபிமார்களும் அவங்க கூட்டத்தோடு நிற்பாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்பாங்க. நம்மளும் போவோம், முஹம்மதுடைய கூட்டத்தாரங்க வாங்கன்னு சொல்லி அல்லாஹ் அழைப்பான். இறுதியாக எல்லா நபிமார்களும் அவங்க நிலையை அறிஞ்சு ரொம்ப சிரமத்தில் இருக்கும் பொழுது அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் பெற்று அல்லாஹ் சொர்க்கத்தில் அனுப்புவான். அப்பேற்பட்ட சிறப்பிற்குரிய நன்மக்களாக நாயகத்தை போற்றவும் புகழவும், அவர்கள் மீது நம்பிக்கை வைக்கவும், அவர்களுக்கு கண்ணிய மரியாதை செய்யவும், அவர்களை பின்பற்றி வாழவும், அவர்கள் மீது அதிகம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஓதி பெருமாள் ஸல்லல்லாஹு கரம் பிரித்து ஷஃபாத் பெற்று சொர்க்கம் செல்லக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் அகிலத்தாரி அவருக்கும் அல்ல ரஹ்மான் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.